நம்ம கழுத்தில் யாராவது கத்தியை வச்சா கூட நமக்கு அவ்வளோ கோபம் வராது. ஆனால் நம்ம ஆசைப்பட்டு வாங்கின மொபைல்லையோ அல்லது பைக்லேயோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது தெரியாமல் சின்னதாக ஒரு கீறல் போட்டுட்டா கூட நமக்கு அவ்வளோ கோபம் வரும். உண்மையாகவே பொருட்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தேவையா? அதை பற்றின ஒரு குட்டி கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், அவருக்கு ஒரு அன்பான மனைவியும் 7 வயசில் அழகான ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. இப்படி இருக்க அந்த நபர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பிராண்ட் நியூ காரை சமீபத்தில் வாங்கியிருந்தார். வாங்கின நாள்ல இருந்தே தூசு படியாத அந்த காரை தொடச்சி க்ளீன் பண்ணுறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நபர். அப்படி ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். என்னன்னா, தன் குழந்தை கீழே இருந்து ஏதோ ஒரு கல் எடுத்து அந்த காரில் ஏதோ கீறல் போட்டுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு ஆத்திரம் கண்ணை மறைச்சிருச்சு. கோபத்தில் தன் குழந்தைய ஓங்கி அடிக்கிறாரு. அவர் அடித்த வேகத்தில் அந்த குழந்தை கீழே விழுந்து கையில் அடிபட்டுருது. வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்த அந்த குழந்தைய பதறி போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அவளோட பேரண்ட்ஸ். அவளை செக் பண்ணி பார்த்த டாக்டர் கை எலும்பு முறிஞ்சிருக்கிறதாகவும் அந்த எலும்பு கூடுறதுக்கு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அவளோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறமும் வலி தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருந்த தான் குழந்தையோட நிலைமையை பார்த்த அந்த நபர் தான் கார் மேலே வச்சிருந்த அக்கறையால் தான் குழந்தையோட கையை தானே உடைச்சிட்டுமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே மனசு உடைஞ்சு போகிறாரு. உடனே அந்த கோபத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கார் மேலே காட்டுறாரு. முன்னால தான் என் குழந்தைக்கு கையை உடைஞ்சிருச்சு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே அந்த காரை வேகமாக எட்டி உதைக்கிறாரு. அப்போ தான் அவர் கண்ணுக்கு ஒரு விஷயம் தென்படுது. அந்த குழந்தை கல் எடுத்து அந்த காரில் என்ன எழுதி வச்சிருந்தா அப்படிங்கிறத இப்போ தான் அவர் பார்க்குறாரு. ஐ லவ் யூ அப்பா அப்படிங்கிற வாசகம் தான் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்ததும் இவ்வளவு நேரம் மனசு உடைஞ்சு போயிருந்த அவருக்கு கண்ணீர் அருவியாக கொட்ட ஆரம்பிச்சது. கதை என்னவோ இதோட முடிஞ்சிருச்சு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருட்களை நேசிக்கக்கூடாது, உறவுகளை பயன்படுத்திக்க கூடாது. உறவுகளை நேசிக்கணும், பொருட்களை பயன்படுத்திக்கணும். எது எப்படியோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க பாலா. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.